இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதீன் ஃபார்ம்ஸ் மதுரை யூடியூப் சேனலில் வழக்கம் போல் இந்த வாரத்தினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வாரத்தினுடைய வீடியோ ரொம்ப நாள் கழித்து ஒரு கண்டென்ட் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வாரம் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதமே பார்த்திங்கன்னா மழை சீசன். ஸோ தயவுசெய்து பிராணிகள் வச்சுருக்கிறவங்க உங்களுடைய பிராணிகளை நல்லபடியாக கவனமாக சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு கால்நடைகள் வளர்க்குறது கொஞ்சமே கவனமாக இருக்கணும். என்ன ரீசன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த காணை அது மாதிரியான நோய்கள்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிராணிகளை சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய குட்டிகள். நாட்டு குட்டிகளும் இருக்குது, எட்டயபுர குட்டிகளும் இருக்குது. இது விலை முடிஞ்சது இருக்குது, அவைலபிளாக இருக்கக்கூடிய குட்டிகளும் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னை வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ கான்டாக்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் வாங்கிக்கோங்க. வழக்கம் போல் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த மட்டும் இப்போ மழை ரெகுலராக பெஞ்சிக்கிட்டு இருக்கனால வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ரெகுலராக நம்ம பண்ணையில் வளர்ப்பு குட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்மள்கிட்ட வாங்கினாலும் சரி, வெளியே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, குட்டிகளை வாங்கும் போது கவனமாக தெளிவாக பார்த்து வாங்குங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம். அந்த பொருள் எந்த அளவுக்கு தரமான பொருளாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டு வாங்குறது நம்மளுடைய கடமை, சரிங்களா? ஸோ ஒரு குட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பார்த்து வாங்கணும், என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு குட்டியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க, இல்லை வெளியே புக்கிங் பண்ணியிருக்கிறீங்க, குட்டி இப்போ தான் உங்கள் கைக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குதா, நல்லா ஓடுதா, நல்லா சவுண்டாக கத்துதா அப்படிங்கிறத கவனமாக செக் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்கிறேன்னா, ஆடுகளை பொறுத்த மட்டும் நீங்கள் வெளியே ஏதாவது நோயோ ஒரு புண்ணோ இருந்தால் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். உள்ளே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு இமீடியட்டாக காட்டாது. குறைஞ்சது ஒரு 2-3 நாள் கழித்து தான் அதனுடைய எஃபெக்டை காட்டும். ஸோ குட்டி நல்லா ஆக்டிவாக நல்ல சவுண்டாக கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உள்ளே எந்த ஒரு நோயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம். இன்னொன்று, குட்டியில் பொறுத்த மட்டும் புது இடத்துக்கு வந்தோடனே பயந்து ஓட தான் செய்யும். அப்படி ஓரளவு குட்டி நல்லா ஆக்டிவாக ஓடுது, நல்லா சவுண்டாக கத்துது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே ஓரளவுக்கு உங்களுடைய குட்டி நல்ல ஆரோக்கியமான குட்டி அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இந்த குட்டியை பொறுத்த மட்டும் பாருங்கள், தனியாக பிடிச்சி விட்டோன்னே நல்லா ஓடுது, சவுண்டாக கத்துது, சரிங்களா? ஸோ ரெண்டாவது என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மாத குட்டின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக ஆட்டில் கொடி விழுந்துருச்சா, அந்த தொப்புள் கொடி இருக்குதா இல்லை கீழே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். தொப்புள் கொடி விழுந்தால் 3 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மினிமம் அந்த தொப்புள் கொடியாவது விழுந்த குட்டிகளாக வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொடி குட்டிகளாக வாங்க வேணாம். இந்த மாதிரி கையில் குட்டியை தூக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கணும். அதாவது கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கின மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கணும். ரொம்ப காற்றாக இருந்துச்சுன்னா அந்த குட்டி ரொம்ப பொடி குட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். குட்டியை கையில் தூக்குனீங்கன்னா நல்ல கனமாக இருக்கணும், சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், குட்டிகளை பொறுத்த மட்டும் பெருசாக நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. குட்டிகளை பொறுத்த மட்டும் என்ன நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகளுக்கு கழிச்சல் வரும். பெரும்பாலும் இந்த குட்டிகள் இறந்து போகிறதுக்கு காரணமே கழிச்சல் தான். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வால் பகுதியை தூக்கி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக சுத்தமாக இருந்துச்சுன்னா குட்டி ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படி இல்லை லூஸ் மோஷன் அது மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த குட்டிகளை வாங்கவே வேணாம், அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகளை பொறுத்த மட்டும் காமனான விஷயம், கொம்பு வருதா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா, யாருமே கொம்பு வராத குட்டிகளை வளர்க்கணும்னு விருப்பப்படுறது இல்லை. அதனால் கொம்பு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நார்மலாக அந்த கொம்பு வளரக்கூடிய இடங்களில் தொட்டு பார்த்தீங்கன்னாலே கொம்பு அந்த குருத்து லேசாக தட்டுப்படும், சரிங்களா? ஒரு சில இப்போ இந்த குட்டிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெளிவாகவே இருக்குது, மேலாப்பில் தொட்டோன்னே தெரியுது. ஒரு சில குட்டிகளுக்கு நல்லா அழுத்தமாக உள்ள ஆழமாக தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கொம்பு வருது. கொம்பு வரலைன்னா அந்த குட்டியை வாங்க வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம்.
லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய குட்டிகளுடைய கால் வந்து பெண்டாக இருக்குதா, தெளிவாக இருக்குதுங்கிறத நல்லா கவனமாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், ஃபோட்டோ மட்டும் பார்த்து வாங்கினேன், நேரில் பார்த்தா குட்டி வந்து கால் பெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய இடங்களில் நல்ல தெளிவான ஒரு வீடியோவாக கேட்டு வாங்குங்க. ஒரு 30 செகண்டுக்கு குறையாத வீடியோவாக கேட்டு வாங்கி அப்புறம் புக்கிங் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அது தெளிவான தரமான பொருளாக இருக்குதான்னு செக் பண்ணி வாங்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தெளிவான பொருளாக ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்தே வாங்குங்க. ஸோ நீங்களுமே குட்டி வாங்கும்போது நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக செக் பண்ணி நல்ல குட்டிகளாக வாங்கி நல்லபடியாக வளங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு